கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலேயும் அலறி செடியின் ஆசீர்வாதத்தை தலைப்புல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறதை ஒவ்வொரு நாளும் அவளோடு பார்க்கிற, கேட்கிற, இதை விசுவாசிக்கிற, இதை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இன்னைக்கு உண்டான வார்த்தை ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 5வது வசனம் இவ்விதமாக சொல்லுது. கர்த்தர் யோசேப்போட இருந்தது நிமித்தம் எகிப்தியன் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தாராமா. அப்போ உங்களோட கர்த்தர் இருக்கிறதுனால நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க படிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கையெடு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார். இதை பார்க்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகள், நான் ஊழியம் செய்யறேன் ஆனா எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா உங்க நிமித்தம் உங்க குடும்பம் உங்க ஊழியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமா கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தாரா. ஒரு பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் தானாய் வரும். அல்லையா? ஆனா இந்த அலறி செடிக்கும் இந்த யோசேப்புக்கும் கூட ஒரு சம்பந்தம் கூட இருக்கலாம். அல்லையா? ஏன்னா தண்ணி இருக்கிற இடத்துல இந்த அலறி செடி இருக்கும், இந்த அலறி செடி இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கும். அதுபோல யோசேப்பு சிறையில இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு எகிப்தின் வீட்டுல இருந்தால் ஆசீர்வதித்தார். யோசேப்பு எகிப்து முழுவதற்கும் அதிபதியா இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நிச்சயத்தோடு கூட இந்த நாளை நீங்க தொடங்குங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீர்கள். யோசேப்புக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்க மேல தங்கும். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நம்ம ஒரு மனதோடு கூட ஜெபிக்கலாம். பிதாவாகிய தெய்வமே துதிக்கிறோம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனை எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த அரளி செடி ஆசீர்வாதத்தின் தலைப்புல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிற, கேட்கிற, இதை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு இவர்கள் நிமித்தம் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து இவர்களை மகிழ பண்ணுவீராக. தொடர்ந்து இந்த வார்த்தையை ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுப்பீராக என்று சொல்லி, ஒருவேளை இந்த வார்த்தையை இவர்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருப்பீர் என்று சொன்னா மறுபடியும் இதை அவர்களுக்கு யாவகப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல செபிக்கிறோம். இதை கேட்கிற எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதம் தங்கட்டும், ஆண்டவரே ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், நன்மை வரட்டும் என்று சொல்லி செபித்து இந்த வார்த்தையை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் மனத்தாழ்மையோடு செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.